இந்த பேட் கேர்ள்னு ஒரு திரைப்படம். அந்த பேட் கேர்ள் திரைப்படத்துல பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய சிறுமி காமத்துல ஈடுபடுவது, காதல்ல ஈடுபடுவது, தட்டி கேட்கிற பெற்றோரை அந்த சிறுமி எதிர்த்து பேசி தற்கொலை மிரட்டல் விடுப்பது. ஏற்கனவே தமிழ்நாட்டுல சிறுமிகள் கர்ப்பம் அடைவது அதிகமாயிருக்கு. தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் பாலியல் சீண்டல், பாலியல் தொந்தரவு இல்லையா? அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல யார் அந்த சார், இப்ப யார் அந்த கார், இப்படி இருக்குது நிலைமை. இந்த நிலையில இந்த பேட் கேர்ள் திரைப்படம், இந்த வெற்றிமாறன், ரஞ்சித், அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை பாராட்டுறான், புகழ்றான். பெண்களுக்கு கட்டற்ற பாலியல் சுதந்திரம் வேணுங்கிறான். அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு அனுப்புறோமா குழந்தைகளை, இந்த வேலைக்கு அனுப்புறோமா? இவனையெல்லாம் போக்சோ சட்டத்துல கைது பண்ணணும். பெண் சிறுமிகளை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கக்கூடிய வகையிலே அவமானப்படுது. உங்க வீட்டு பொம்பளைகளை பத்தி, உங்க வீட்டு பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது, இப்படி நடந்தா பேட் கேர்ளா இருந்தா ஒத்துக்குவியா நீ? நான் கேட்கிறேன், விஜய் சேதுபதியும் வெற்றிமாறனையும் இந்த ரஞ்சித்தையும் பார்த்து கேட்கிறேன். சேரன் ஒரு திரைப்பட இயக்குனர், அவங்க மக இப்படி போய் மாட்டிக்கிட்டாங்க. எல்லாரும் போய் காலில் விழுந்து அந்த பெண்ணை மீட்டுட்டு வந்தாங்க. நம்ம வீட்டு பொண்ணுக்கு வந்தா வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? கேட்டா ஈவேரா கட்டற்ற பாலியல் சுதந்திரத்தை ஆதரிச்சாரு. அதை விட வீரமணி ஒண்ணு சொன்னாரு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கட்டற்ற பாலியல் சுதந்திரம், தாலி, பெண்களுக்கு வேலி, குடும்ப அமைப்பை சிதைக்கணும். மணியம்மை நூற்றாண்டு விழா நடத்துறாங்க. அதுல என்னங்கிறாங்கன்னா, பெண்கள் சமையல் செய்யக்கூடாது, வீட்டுல சமையல் அறை இருக்கக்கூடாது, பெண்கள் ஆண்கள் மாதிரி உடை அணிஞ்சுக்கணும். இதுதான் பெண்ணியமா? இதுதான் பெண் சுதந்திரமா? யார வேணா கட்டிக்கலாம், யார வேணா போய்க்கலாம், எப்ப வேணா போய்க்கலாம். என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ரொம்ப தப்பு. அதை மையமாக வச்சு, அதுவும் பிராமண சமூகத்து குழந்தைகளை, பெண் குழந்தைகளை குறிவைத்து இந்த படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த படத்தினுடைய டீசரை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். அந்த டீசரை தடை செய்ய வேண்டும், அந்த படத்தை தடை செய்ய வேண்டும். இந்த பேட் கேர்ள் திரைப்படம் தவறான முன்னுதாரணம். அது சம்பந்தமாகவும் நாங்கள் தணிக்கைத்துறை, நீதித்துறையில முறையிட்டிருக்கிறோம்.